இருக்கிறது எல்லாமே பரமானந்தம். அந்த பரமானந்தம்னா என்ன மாஸ்டர்ஸ்? எப்பயுமே அமைதியும் நித்திய சிரிப்பும் அங்க நிறைஞ்சு இருக்கும். அதுதான் ஆனந்தத்துடைய விதையின் மூலம். இது எல்லா தெய்வீக ஞானம் அடைந்த குருமார்களுக்கும் தெரியும். மரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அதுக்கு இருக்கிற அந்த தியாக குணத்தை நாம அதுங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் மாஸ்டர்ஸ். அதுல இருக்கிற செடி, பூ, காய், இலை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது நமக்காக கொடுக்கறதுக்காகவே இருக்குது வந்துட்டு. புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய மனம் வந்துட்டு ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணிட்டே இருக்கும். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா, அந்த துன்பமோ அந்த ஆசையை பத்திய ஞானமோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் மாஸ்டர். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜிக்கும், ஆனந்த் கருணேஷ் மாஸ்டருக்கும், சரஸ்வதி தேவி, மகாலட்சுமி தேவிக்கும் நமது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், அழகா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம சம்பந்தப்பட்ட கேள்விகளாவே இருக்கு. அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன கேட்க போறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஆனந்த் கருணேஷ் அவங்க கேக்குறாங்க, அம்மா இங்க பிரபஞ்சம் எல்லாமே துக்கம் நிறைஞ்சு இருக்கு. துக்கத்திற்கு காரணம் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க பரமானந்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எவ்வளவு அழகான கேள்வி இல்லையா மாஸ்டர்ஸ்? எல்லாருக்குமே இத பத்திய ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மகாலட்சுமி தேவி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இங்க படைக்கப்பட்ட எல்லாமே வந்துட்டு பரமானந்தத்திலிருந்து உருவானது. நம்ம பார்த்தோம் இல்லையா மாஸ்டர்ஸ்? பரமானந்தம் அந்த வெற்றிடத்திலிருந்து தான் எல்லாமே உருவாயிருக்கு. எல்லா பிரபஞ்சங்களும், எல்லா கிரகங்களும், நட்சத்திரங்களும், எல்லா ஆன்மாக்களும் அங்க இருந்துதான் உருவாகி வந்திருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே பரமானந்தம். அந்த பரமானந்தம்னா என்ன மாஸ்டர்ஸ்? எப்பயுமே அமைதியும் நித்திய சிரிப்பும் அங்க நிறைஞ்சு இருக்கும். ஓகே மாஸ்டர்ஸ்? அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா அமைதி இருக்கும், நித்திய சிரிப்பு. அதுதான் ஆனந்தத்துடைய விதையின் மூலம். விதைக்குள்ள இருக்கிறது என்னடா அப்படின்னா அமைதியும் நித்திய சிரிப்பும் தான் அங்க இருக்கு. இது எல்லா தெய்வீக ஞானம் அடைந்த குருமார்களுக்கும் தெரியும். அதே போல இப்போ தெய்வீக மாணவர்களாக ஏற்றம் அடைந்திருக்கிற மகாலட்சுமி தேவி போன்ற தெய்வீக மாணவர்களுக்கும் கூட இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்ற உண்மையான போதனையும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க ஒரு மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தை வேரோட பிடுங்குறப்போ அது வந்துட்டு அந்த அந்த தருணத்தை பத்தி, அந்த நிமிஷத்தை பத்தி யோசனை செஞ்சு பாருங்க. அந்த பூமியிலிருந்து அது இழுக்கப்பட்டா கூட அது எப்பயுமே துன்பப்படுறது கிடையாது. அழுதா மாஸ்டர் எப்பயுமா? எப்பயாவது நம்ம மரத்தையோ செடியையோ பிடுங்கணும்னா அது அழுறது இல்லை இல்லையா? அது துன்பப்படுவதே கிடையாது. ஏன்னா அதுக்கு அதை பிடுங்குற அந்த தருணமும் தெரியும். அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த பரமானந்த நிலையும் அதுக்கு தெரியும். ஆகையால் அது எப்பயுமே துன்பப்படுறது கிடையாது. ஆனா அதனால அது என்னவாகுது? எப்பயுமே மகிழ்ச்சியோட இருக்கு. நம்ம பிடுங்கினா கூட அது எப்படி இருக்கு? மகிழ்ச்சியோட தான் இருக்கு. புன்னகையோட எல்லாரையுமே அது ஆசீர்வாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா? அந்த மரம் எப்படி இருக்குன்னா, அத நம்ம பூமியில இருந்து பிடுங்கி எரிஞ்சா கூட அந்த நொடி அது வந்துட்டு சந்தோஷமா எல்லாமே எல்லாரையுமே ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அதுக்கு இருக்கிற அந்த தியாக குணத்தை நாம அதுங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் மாஸ்டர்ஸ். அதுல இருக்கிற செடி, பூ, காய், இலை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது நமக்காக கொடுக்கறதுக்காகவே இருக்கு. அது வந்துட்டு முழுவதுமா தன்னை கொடுக்குது. அதுக்காக தான் தியான அனுபவங்கள்ல வந்துட்டு மரம் பத்தி ஏதாவது உங்களுக்கு காட்சிகள் வந்தா நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ மாஸ்டர்ஸ், அந்த குணத்தை நாம வளர்த்துக்கணும். அதை பார்க்கும்போது, செடிகளை பார்க்கும்போது நாம அந்த குணத்தை வளர்த்துக்கணும். அப்படிப்பட்ட மரங்கள் பிடுங்கி எரிஞ்சா கூட அது எப்பயுமே துன்பப்படுறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு அதனுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், அந்த நிலை எங்க போறோம், அந்த பரமானந்த நிலை என்ன அப்படிங்கிறதும் தெரியும். அந்த நிமிஷத்துல அதை பிடுங்கினா கூட அது ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியும். அது வந்துட்டு அந்த மரத்தோட இல்ல, ஆன்மா நிலையில இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க மாஸ்டர்ஸ்.
ஆகையால அது எப்பயுமே மகிழ்ச்சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல வந்துட்டு நாம கூட என்ன பண்றோம் அப்படின்னா, ஆனா மரணத்தை பத்தி யோசிக்கும் போது இங்க வந்துட்டு எவ்வளவு மரணத்தை பத்தி பேசினாலும், இல்ல மரணத்துக்கு அப்புறமா என்ன நடக்கும், பிறப்பு, இறப்பு, இத பத்தி எவ்வளவு தெய்வீக ஞானம் அடைஞ்சவங்க வந்துட்டு சொன்னா கூட மக்களால வந்துட்டு அந்த துக்கத்துல இருந்து வெளியே வர முடியறது இல்ல. சில காலம் வரை அந்த துக்கத்துல அவங்க இருக்காங்க. இல்ல அப்படின்னா அந்த கண்ணீரை கூட வெளியிடாம அந்த வலிய வந்துட்டு துன்பமா தனக்குள்ளேயே வச்சுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் அழுதுருவாங்க, ஒவ்வொருத்தர் அந்த வலிய வந்துட்டு சுமந்துட்டே இருப்பாங்க. அழலனாலும் அதுக்கப்புறம் கூட அந்த வலிய சுமந்துட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் பிறப்பு, இறப்பு எல்லா பத்தியும் நம்ம கேட்டுட்டு இருந்தா கூட அந்த நிமிஷம் அவங்களால அதை ஏத்துக்க முடியாம இருக்கும். ஏன் தெரியுமா மாஸ்டர்ஸ்? இது காரணம் என்னன்னா, இறந்து போனவங்க அந்த மறுபக்கம் போனதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு அங்க எப்படி இருக்காங்க, எந்த மகிழ்ச்சியோட இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியல. நம்மளால அதை கேட்க முடியல. அதனாலதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, மீண்டும் அந்த சந்தோஷத்திற்கு திரும்ப முடியாம, அவங்க நம்ம கூட இல்லையே, அந்த துக்கம் இருக்கே, அந்த வலி இருக்கே, வாழ்க்கையை நம்ம எப்படி இதுக்கு மேல ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதால அவங்களால அந்த துக்கத்துல இருந்து வெளியே வர முடியாம இருக்கு. அப்படின்னா என்ன மாஸ்டர்ஸ்? மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆக போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப அந்த துக்கம் நமக்கு குறையும். இப்போ இப்படிப்பட்ட இந்த துக்கங்கள்ல நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய மனம் வந்துட்டு ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணிட்டே இருக்கும். அந்த துக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணிட்டே இருக்கும். ஆனா அத செய்யக்கூடாது. நீங்க அந்த துக்கத்தினுடைய உண்மையான நிலைய புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் புத்தர் அப்படி சொன்னாரு. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா, அந்த துன்பமோ, அந்த ஆசைய பத்திய ஞானமோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் மாஸ்டர். அவங்க சொன்னதுக்கான அர்த்தம். அதத்தான் அவரு அந்த வரியில சொல்றாரு நமக்கு வந்துட்டு. துக்கத்துடைய உண்மையை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அத நீங்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்துட்டு துக்கத்துல இருந்து தப்பிச்சு போக முயற்சிக்க கூடாது. உள்ளுக்குள்ள வலிய வச்சுட்டு, நான் வெளிய வந்துட்டு அவங்க கிட்ட பேசினேன், இந்த வேலையில மூழ்கி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வலிகள மறைச்சிட்டு நாம இருக்கக்கூடாது. தப்பிச்சு வேற வேற மைண்ட் செட் வேற வேற இதுல எடுத்துட்டு போயிடுறது நம்ம வந்துட்டு. அங்க இருந்தா நம்மளுக்கு துக்கம், அங்க இருந்தா நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? அத மூடி மறைச்சு வெளிய வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கவனத்த செலுத்திடுறோம் நாம வந்துட்டு. ஆனா அப்படி இல்ல. துக்கத்தின் உண்மைய வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் வேணும். அதுக்காக தான் அவர் அவ்வளவு தூரம் அத பத்தி பேசினாரு. நீங்க துக்கத்துல இருந்து தப்பிக்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நிகழ்காலத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மாஸ்டர்ஸ். நிகழ்காலத்த நீங்க ஏத்துக்கல. அத அக்செப்ட் பண்ணிக்கல. அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில நீங்க இறங்கிடுறீங்க. அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள துக்கத்தையும், வெறுப்பையும் இன்னும் அதிகமாக்கும். பாத்துக்கோங்க மாஸ்டர்ஸ். நாம அத எந்த துக்கமா இருந்தாலும் தப்பிச்சு போகக்கூடாது. அப்படி நாம போனா அது இன்னும் அதிகமாகும். பல்வேறு விளைவுகளாக அது பிரிஞ்சு இன்னும் துக்கத்தை அதிகமாக்கும். நமக்குள்ள வெறுப்பு வரும், துக்கம் வரும், வாழ்க்கை மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கோபம் வரும். அதுக்குள்ள இருந்து நம்ம தப்பிக்க முயற்சி பண்ணும்போது இது எல்லாமே நமக்குள்ள உருவாகும். ஆகையால இது உங்களுடைய துக்கத்தை அதிகமாக்கும். நம்மள அந்த ஆனந்தத்தோடைய எல்லைக்கு அந்த ஆனந்தத்துக்கிட்ட கூட கூட்டிட்டு போகாது நம்மள. சுத்தமா அந்த ஆனந்தத்தை நமக்குள்ள இருந்து மகிழ்ச்சிய மறைச்சிடும். எப்பயுமே நம்ம துக்கங்களுக்கு கண்டு அஞ்சி வெளியே ஓடக்கூடாது. அத நாம ஃபேஸ் பண்ணணும். அதத்தான் அவங்க சொல்றாங்க மாஸ்டர்ஸ். புத்தர் சொல்றது கூட அதுதான். அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த துன்பத்துல புரிதல் இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. புத்தர் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லும்போது, கே கேட்கிறவங்களுக்கு வந்துட்டு அது முழுமையா புரியணும். அந்த துன்பம் பற்றிய புரிதல் நல்லா இருக்கணும். துன்பத்தில் முழுமையாக அவங்க இருக்கணும். அத விட்டு அவங்க ஓடக்கூடாது அப்படிங்கிறத தான் புத்தர் ஊக்குவித்தார். அதத்தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். இத்தகைய இருப்பு உங்களுடைய அகங்காரத்தை முடிவுக்கு கொண்டு வரும்.
ஃபர்ஸ்ட்ல இருந்து நாமளும் பார்த்துட்டு இருக்கோம்ல மாஸ்டர்ஸ். நிகழ்காலத்துல இருக்கும்போது, அதை புரிந்து உணர்ந்து இருக்கும்போது, நிச்சயமா நமக்குள்ள அகங்காரம் அப்படிங்கிறது குறையும். அதைத்தான் அவரும் சொன்னார். புத்தர் கூட நீங்க துன்பத்தோட அது என்ன அப்படிங்கிறத நீங்க மூலத்த பார்க்கும்போது, அத புரிஞ்சு உணரும்போது, நிச்சயமா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான தீர்வுங்கிறது கிடைக்கும். அப்போ உங்களுடைய துன்பம் கரைந்து விடும். ஓகே மாஸ்டர்ஸ். எப்படிப்பட்டவங்களுக்கு துன்பம் அப்படிங்கிறது என்னன்னா, அதனுடைய புரிதல் வேணும். எதுக்காக? ஏன்? அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். அத அக்செப்ட் பண்ணணும் முதல்ல வந்துட்டு. துன்பங்கிறது உங்களால எப்படி பார்க்கப்படுது? உங்க மனசுல இருந்து பார்க்கப்படுதா? இல்ல மனசுக்கு அப்பால் இருக்கிற அந்த இடத்துல இருந்து பார்க்கப்படுதா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய துக்கங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க மனசுல இருந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா, மனதிற்கு அப்பால் இருக்கும் அந்த வெறுமையில், வெற்றிடத்தில் இருந்து பார்க்கும்போது, அது நின்றுவிடும். நீங்க உங்களுடைய துன்பத்தை எங்க இருந்து பார்க்குறீங்க? அந்த துக்கம், அந்த துன்பம், அந்த வலி எல்லாத்தையுமே எங்கிருந்து மனசுல இருந்து நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, நிச்சயமா அதுல இருந்து உங்களால வெளிய வரவே முடியாது. அது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். மனசுக்கு அப்பால இருக்கிற வெறுமையில இருந்து எப்படி மாஸ்டர்ஸ் பார்க்க முடியும்? அதுக்கும் அவங்களே சொல்றாங்க மகாலட்சுமி தேவியே. மூச்ச கவனித்தல், தியானம் செய்தல், அதுக்கப்புறம் எல்லாவற்றிற்கும் நன்றியை வெளிப்படுத்துதல் போன்ற செயல்கள் மூலமா மனதை அடக்கி மகிழ்ச்சியை வெற்றிடத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும். மனம்தான் காரணம். துன்பத்திற்கு மனம்தான் காரணம். மனதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அதிலிருந்து வெளிய இருந்து பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம், உங்களுடைய மூச்ச கவனிங்க. நீங்க தியானம் செய்யுங்க. எல்லாவற்றிற்கும் நீங்க நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்வதன் மூலமா உங்களுடைய மனதை அடக்க முடியும். மகிழ்ச்சியான வெறுமையை உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதுதான் மிகச்சிறந்த வழி. உங்களுடைய துன்பத்திற்கு காரணமான விஷயங்களை கரைக்கிறதுக்கு எது வழி அப்படின்னா, இதுதான் மாஸ்டர்ஸ். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கிற மரங்களோ, நட்சத்திரங்களோ, இல்ல தேவதைகளோ, இல்ல போதிசத்வர்களோ, இல்ல தெய்வீகமானவர்களான நாங்கள் கூட உலகங்களுக்குள் உள்ள உலகங்களை குணப்படுத்தும் எங்களது விருப்பத்தின் மூலம்தான் வளர்கிறோம். ஆசைங்கிறது நிச்சயமா உங்கள வளர்க்கக்கூடிய அடிப்படை உந்துதல உங்களுடைய ஆசைதான் கொடுக்கும். பாத்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஆசைங்கிறது சரியானதுதான். இந்த மரம் வளரணும்னாலும், நட்சத்திரம் இல்லன்னா தேவதைகள், இல்லன்னா கடவுள்கள், போதிசத்துவர்கள் இப்படி யாரா இருந்தாலும் சரி, அவங்க இன்னொரு அடிக்கு முன்னேறணும் அப்படின்னா, ஆசை இருக்கும், வேண்டும். அந்த ஆசையின் மூலமா, அந்த விருப்பத்தின் மூலமா தான் நாம வளர்கிறோம். அதுதான் உங்கள முன்னுக்கு கொண்டு போகும். உண்மைதானே மாஸ்டர்ஸ்? நம்ப இது வேணும்னு நினைக்கும் போதுதான் அடுத்த நிலைக்கு நாம போறோம். இந்த கிளாஸ நான் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகணும்னு நான் நினைச்சாதான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். அட போடா! அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா முடியாது. சோ உங்களுடைய ஆசை, உங்களுடைய உந்துதல், உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்கும். ஆசைங்கிறது ஒரு எண்ணம். எண்ணம் மட்டும் கிடையாது. அது ஒரு அனுபூதி. இல்லையா மாஸ்டர்ஸ்? ஒரு ஆசை நமக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா, அந்த சந்தோஷம் எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? இன்னொரு ஆசை வரும்போது இது முடிஞ்சிடும். அது அப்புறம் விஷயம். ஆனா அந்த நொடி நம்ம நிறைவேறும் அந்த நொடி வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நிறைவேறலன்னா அது துக்கமும் வரும். அதுவும் ஒரு விதம். ஆனா அது நிறைவேறும்போது அந்த அனுபூதி எவ்வளவு சந்தோஷத்த கொடுக்குது இல்லையா? ஆகையால ஆசைங்கிறது ஒரு எண்ணம் கிடையாது. அது ஒரு அனுபூதி. சந்தோஷமான அனுபூதி. ஆனா அது எப்ப துக்கமா மாறுது தெரியுமா மாஸ்டர்ஸ்? அதனுடன் தொடர்புடைய எண்ணங்கள். நம்மளுடைய தாட் பேட்டர்னால தான் அது துக்கமா மாறுது. அது ஏக்கத்தை ஏற்படுத்துது. திரும்ப திரும்ப கிடைக்கலன்னா, அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் போன முறை நான் முயற்சி பண்ணேன். எனக்கு கிடைக்கல. அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைகள், தாழ்வு மனப்பான்மை இப்படி ஏதேதோ நமக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த சிந்தனைகளால் நிரம்பும்போது தான் இது ஒரு ஏக்கமா மாறி போயிடுது. ஆசைங்கிறது நிறைவேறாம ஏக்கமா இருக்கு. அப்போ உங்களுக்கு துக்கம் ஏற்படும். ஒரு மனுஷனுக்கு மில்லியன் கணக்கான எண்ணங்கள் இருக்காம் இந்த ஆசைக்குள்ள வந்துட்டு. பாத்துக்கோங்க மாஸ்டர்ஸ். ஒரு ஆசைக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் இருக்குன்னா, மில்லியன் கணக்கான எண்ணங்கள் இருக்குமாம். அதிலிருந்து உங்களால உங்களுடைய ஆசையை பிரிக்க முடியாததால தான்,
உங்களுக்கு அது துக்கமா மாறுது. உங்க ஆசை துன்பத்திற்கு காரணம் கிடையாது. ஆனா ஆசையை சுற்றி இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எத்தனையோ இருக்கு. மில்லியன் கணக்கான எண்ணங்கள் இருக்கு. அதுதான் உங்கள துன்பத்திற்கு ஆளாக்குகிறதே தவிர, ஆசை கிடையாது. இதை எப்படி மாஸ்டர்ஸ் விடுவிக்கிறது? கரெக்ட்டு. ஆசை அழகா இருக்கு. ஆசைய சுத்தி மகாலட்சுமி தேவி சொன்ன மாதிரி நமக்கு எண்ணங்களும் நெறைய இருக்கு. ஆனா 2த்தையும் பிரிக்க தான் நமக்கு தெரியலையே! நாம கண்ண மூடி நம்ம ஆசைய நெனைக்கிற அந்த ஒரு செகண்ட்லயே அது சம்பந்தப்பட்ட 100 யோசனைகள் இல்ல 1000 யோசனைகள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஏன்டா கண்ண மூடணும்னு சொல்லிட்டு தோணுதே! ஆனா, அதே தான் சொல்றாங்க மகாலட்சுமி தேவி. அதை விடுவிக்க இடம் அல்லது வெறுமை வேணும் அப்படின்றாங்க. அந்த எண்ணங்களை ஆசையிலிருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது 2ம் பிரியணும். அந்த இடம் வேணும் உங்களுக்கு. ஸ்பேஸ் வேணும் அதுக்கு. அந்த ஆசை நிறைவேறனா, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. உங்க எண்ணங்களால அத மூடி வச்சுட்டு இருக்கீங்க இப்ப வந்துட்டு. அதை பிரிச்சு அதுக்கு ஒரு ஸ்பேஸ குடுங்க நீங்க. அதுக்கு ஒரு வெற்றிடத்த குடுங்க நீங்க. நமக்கு வெற்றிடம் எங்கிருந்து மாஸ்டர் கிடைக்கும்? ஆரம்பத்துல இருந்து பாவம் மகாலட்சுமி தேவி நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வெற்றிடம் உங்களுக்கு தியானத்தில் மட்டுமே உணரப்படும். எங்க மாஸ்டர்ஸ் தியானத்துல மட்டுமே அந்த வெற்றிடத்தை உங்களால உணர முடியும். அப்ப ஆசைகள வந்துட்டு சரியானபடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் கலைஞ்சு, அந்த ஆசை நிறைவேறக்கூடிய சக்தி எங்க இருக்குன்னா, நம்மளுடைய தியானத்துல தான் இருக்கு. அதுக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? நம்மளுடைய தியானத்துல இருக்கு. ஒரு ஆசை உங்களுடைய கடந்த கால அனுபவத்துல சேர்ந்து இருக்கும்போது, அது வந்துட்டு தீவிர ஆசையாகிறது. அதன் மேல ரொம்ப தீவிரமாயிடுது. ரொம்ப வெறி வந்துருது நமக்கு வந்துட்டு. கடந்த கால அனுபவங்களால. ஒரு சிம்பிளா நெனச்சுக்கலாம். ஒரு வீடு வேணும்னு நெனைப்போம். அந்த வீடு இல்லாததால நமக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்ததோ, வாடகை குடுத்தது, இல்ல ஓனர் கிட்ட நமக்கு இருக்கிற ப்ராப்ளம், இல்ல நம்மள சமுதாயத்துல வந்துட்டு சொந்த வீடு இல்லன்னு சொல்றது. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வீடு வேணும்னு நெனைக்கும் போதே, இந்த எண்ணங்கள் எல்லாமே அத சூழ்ந்துக்குது. நீங்க தீவிரமா அத ஆசைப்பட்டாலும், அது இன்னும் அந்த எண்ணங்களால தீவிரமாயிடுது. அது ஒரு ஏக்கமா கூட மாறுது. அதாவது எனக்கு இல்லையே வேணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள உணர்வு எப்படி இருக்குன்னா, எனக்கு இல்லையே அப்படிங்கிற உணர்வோட சேர்ந்த ஒரு ஆசையா அது மாறிடுது. அப்பதான் உங்களுடைய ஆசைகள் மனதை உங்களுடைய மனம் ஆன்மாவை பாதிக்கிறது. ஏன்னா இங்க ஆசையால நிரம்பி அந்த மனம் எப்போ ஆன்மாவை பாதிக்குதுன்னா, உங்களுடைய அந்த ஆசை ஏக்கமாக மாறும்போது, தீவிர ஆசையாக மாறும்போது, அது உங்களுடைய ஆன்மாவை பாதிக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் மாஸ்டர்ஸ்? அத்தகைய ஆசைகள் நிறைந்த மனதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முதல்ல அந்த ஆசையின் மகிழ்ச்சியை நீங்க முழுமையாக உணர வேண்டும். இந்த துக்கத்தை எல்லாம் விடுங்க. அவங்கவங்க திட்டினது, அவங்கவங்க பேசினது, நம்ம கிட்ட இல்லாம இருந்தது, இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. அந்த ஆசை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஆனந்தத்தின் விதைய குடுக்கணும். அப்போ நீங்க உங்களுடைய அந்த தியானத்தின் மூலமா அந்த வெறுமை நிலைக்கு போகும்போது, உங்களுடைய ஆசைகளில் இருந்த எல்லாமே விடுதலை ஆகும்போது, உங்களுடைய வாழ்க்கை அந்த ஆசை நிஜமாகும். அதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். பாத்தீங்களா மாஸ்டர்ஸ்? அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஆசைங்கிறது இருக்கணும். ஆனா, அந்த ஆசை துக்கத்திற்கு காரணமாகக் கூடாது. அது ஆனந்தத்திற்கும், பரமானந்தத்திற்கும் காரணமா இருக்கணுமே தவிர, நம்மளுடைய துக்கத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. சரிங்க மாஸ்டர்ஸ். நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா கண்ண மூடுனா நமக்கு தாட்ஸே வருது. எப்படி அந்த ஆசையான நேரத்துல அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்மளுடைய அந்த தாட்ஸ நிறுத்துறது? கேள்வி வருதுல்ல மாஸ்டர்ஸ்? தினந்தோறும் தியான பயிற்சி. அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். தேவையான நேரத்துல கண்ண மூடிட்டு உட்கார்ந்தா, அதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஆனா தினம் தினம் நாம தியானம் செஞ்சா, நம்ம மைண்ட்ல தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வெளிய போயிடும். அப்ப ஆசைப்படும்போது கூட அந்த தாட் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாது மாஸ்டர்ஸ். அதேபோல உங்களுக்கு தேவையில்லாத, அவசியம் இல்லாத எவ்வளவு ஆசைகள் இருக்கோ இன்னைக்கு வந்துட்டு, அந்த ஆசைகள் எல்லாமே உங்ககிட்ட இருந்து விலகும். அப்போ துக்கம் உங்களுக்குள்ள உருவாகாது. ஆசை ஆசையாக இருக்கும். அந்த ஆசைகள் நம்மளுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கான கோரிக்கைகள் கோரிக்கைகளாக இருக்கும். அதுதான் சரியான முறை கூட. ஆசை ஆசையா இருக்கணும்.
அது கூட எந்த உணர்வும் கலக்கக்கூடாது. அது ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். துக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற எண்ணங்கள் தான் அதுக்கு காரணங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். எப்பயுமே ஆனந்தத்தோட இருக்கும்போது நிச்சயமா நம்மளால முன்னேறிக்கொண்டே இருக்க முடியும். அதுக்கு முக்கியமா மத்திய மார்க்கமும் அவசியம். தியானமும் அவசியம், மத்திய மார்க்கமும் அவசியம் மாஸ்டர்ஸ். பேலன்சிங், அக்செப்டன்ஸ், இதுதான் மாஸ்டர்ஸ். எல்லாத்தையுமே ஏத்துக்கணும். நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் அதை நாம ஏத்துக்கணும். அதோட அதை நம்ம சாட்சியா பார்க்க தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அதுதான் அவங்க நமக்கு திரும்ப திரும்ப சொல்றது. அக்செப்டன்ஸ்னா அதை சாட்சியா பார்க்கணும். ஆமா நடக்குது, ஏத்துக்கணும் போது அதை சாட்சியா பார்க்கிறோம். ஆமா என்னுடைய இன்னைக்கு வேலை சரியா நடக்கல, கவனிக்கிறோம். அப்ப வந்துட்டு ஒரு பார்வையாளரா இருந்து அங்க நடக்கிறத நாம பார்க்கிறோம். அதுக்குள்ள இருக்கும்போதுதான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு யோசிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு பார்வையாளரா இருந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா மத்தவங்களுக்கு அட்வைஸ் நம்ம சூப்பரா பண்ணுவோம்ல, நமக்கு தான் நம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி நாம பார்வையாளரா இருந்து பார்க்கும்போது அதை உங்களால சரியானபடி வச்சுக்க முடியும். அப்போ ஆனந்தம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எப்பயுமே இருக்கும். இதன் மூலமா இந்த உலகத்துல இருக்கிற துக்கங்கள் எல்லாமே மறைந்து போகும். இந்த பூமி கூட நிம்மதியா அழகா சுவாசிக்குமா மாஸ்டர்ஸ். ஆசையை பத்தி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு ஆசை எப்படி நமக்கு நிறைவேறணும், நம்மளுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இது நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? இன்னொரு கேள்வி இருக்கு, கேட்கலாங்களா? ஒருவர் துரோகத்தால் வலியில் இருக்கும்போது எவ்வாறு நன்றியுள்ளவராக இருக்க முடியும்? கண்டிப்பா தானே மாஸ்டர்ஸ். எனக்கு வலி இருக்கு, எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க, ஏமாத்தி இருக்காங்க, என்ன அவமானப்படுத்தி இருக்காங்க, கூடவே இருந்து குழி பறிச்சிருக்காங்க, எவ்வளவு இருக்கு. இப்படி எல்லாம் வலி எனக்குள்ள இருக்கும்போது எப்படி நான் நன்றியுள்ளவனா இருக்க முடியும்? ஒருவர் பயந்து தன்னை பற்றி வருத்தப்படுவது வலி அல்லது துரோகத்தை நீக்காது. பாத்தீங்களா மாஸ்டர்ஸ்? நீங்க வருத்தப்படுறதாலோ இல்ல துக்கப்படுறதாலோ இல்ல அந்த வலியாலேயோ அந்த துரோகமோ அந்த வலியோ நீங்காது. எனக்கு இப்படி நடந்துருச்சே, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நீங்க துக்கப்பட்டுட்டு இருந்தா அந்த வலி போகாது. வெளியே போனா எனக்கு அவமானம், யாரையும் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு பயந்துட்டு உள்ளுக்குள்ள இருந்தா கூட அதனாலேயும் இந்த வலியோ துக்கமோ உங்களை விட்டு போகாது. கரெக்ட் தானே மாஸ்டர்ஸ்? நம்மளுடைய வலி துக்கம் போனோம் அப்படின்னா, என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா அந்த வலி போயிடுமா, அந்த துக்கம் போயிடுமா? போகாது இல்லையா? அப்போ உங்களை நீங்க ஒரு நேர்மறையான விஷயங்கள்ல திருப்புங்க, கவனத்தை திருப்புங்க. அது அந்த ஒரு கணம் நீங்க திருப்பினா கூட அந்த உங்களுடைய அந்த சூழ்நிலையை, கடினமான சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான அந்த சக்தியோ அந்த வழிகாட்டுதலோ நிச்சயமா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. பாத்துக்கோங்க மாஸ்டர்ஸ், எவ்வளவு அழகா சொல்லியிருக்கோம். ஒரு கணம் நீங்க அவ்வளவு துக்கத்துல அவ்வளவு வழியில இருக்கும் போது கூட அந்த ஒரு கணம் நீங்க வந்துட்டு நேர்மறையான விஷயத்துல உங்களை நீங்க திருப்பினா, உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பினீங்க அப்படின்னா அது அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லா வாய்ப்பையும் அது உங்களுக்கு கொடுக்குமா ஒரு கணம். அப்படி நீங்க அந்த ஒரு கணம் நீங்க உங்களுடைய மனச நேர்மறையான சிந்தனையில திருப்பும் போது அந்த சூழ்நிலையை பத்தி ஆக்கப்பூர்வமான சிந்திக்க கூட உங்களுக்கு அனுமதிக்கும். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கூட உங்களுக்குள்ள வரும். அதுதான் நாம கத்துக்க வேண்டிய விஷயம். அதுல வந்துட்டு நன்றியுணர்வு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நன்றியுணர்வு எல்லாருமே ஒரே மாதிரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனா நிச்சயமா நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் நன்றியோட பார்க்கிறது, இல்ல நன்றியோட நபர்கள் கிட்ட பேசுறது, இது உங்களுடைய அந்த இருண்ட காலங்களை கடப்பதற்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எனக்கு அவங்க செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது, வலியை ஏத்துக்க முடியாது. அந்த ஒரு கணம் நான் எப்படி நன்றி செலுத்த முடியும்னா, நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். உங்களுடைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ல உங்களுக்கு மனசுக்கும் ஆழ்ந்த நிம்மதி, அந்த இதயத்துக்கும் அன்ப கொடுக்கக்கூடிய அந்த தருணங்கள், அந்த நபர்கள், அந்த இடம்
இடம் கூட வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எதுல இருந்தா உங்களுக்கு அந்த இதெல்லாம் மறந்துரும்னு உங்களுக்கு தோணுதோ, அந்த இடத்துல நீங்க ஒரு கணம் உங்க மைண்ட வைங்க. என்ன கேட்டா நான் சொல்வேன் மாஸ்டர்ஸ். நான் டிரான்ஸ்லேஷனுக்கு உட்காந்துட்டேன்னா, எனக்கு எல்லா கஷ்டமும் மறைஞ்சிடும்னு சொல்வேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்துட்டு, எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கிற எல்லா சமயத்திலயும் நான் வந்துட்டு இதுல தான் உட்காருவேன். அது நான் அவங்க பிரிண்ட் பண்றாங்க, பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஜனங்களுக்கு போய் சேரும், போய் சேராது. எப்பயுமே அந்த தாட்டே நான் வைக்க மாட்டேன். ஆனா, எனக்கு அது வந்துட்டு அந்த நெகட்டிவான அந்த வைப்ரேஷன்ல இருந்து என் மனச ஒருமுகப்படுத்த உதவும் அப்படின்னு நான் நினைப்பேன் வந்துட்டு. அது யாருக்காவது போய் சேருதான்னு கூட நான் திங்க் பண்ண மாட்டேன். நான் எழுதுறேன்ல, அதனுடைய பலன் வேணும்ல, அது மத்தவங்களுக்கு சேரணும்ல, அப்பதானே அது யூஸ் ஆகும். எதுக்காக எழுதுறேன் அப்படின்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். நான் எழுதுறது மூலமா என்னுடைய மனசு நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த நிமிஷத்த சமாளிக்கிற சக்தி எனக்கு அங்க கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆகையால, நான் இத நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ, அந்த நிமிஷத்த நீங்க வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? உங்களுக்கு தேவையான அந்த நல்ல ஒரு விஷயத்தோட நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள இருந்தே நாம அத சமாளிக்கணும்னு கிடையாது. ஆனா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற ஒரு விஷயத்தோட நீங்க கனெக்ட் ஆனீங்க அப்படின்னாலே, அத சமாளிக்கக்கூடிய சக்தியோ, ஆக்கப்பூர்வமான சிந்தனையோ உங்களுக்கு நிச்சயமா வரும். அதுதான் அந்த நன்றியுணர்வுங்கிறது. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நன்றிங்கிறது வரணும். நன்றியுணர்வோட இருக்கிறதுக்கு கூட தைரியம் தேவையாம் மாஸ்டர்ஸ். மகாலட்சுமி தேவி சொல்றாங்க. நன்றியுணர்வோட இருக்கிறதுக்கு கூட தைரியம் தேவையாம். பாத்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த நேரம், சூழ்நிலைகளை பொறுத்தது. அதுக்காக தான் அவங்க தைரியம் தேவை அப்படின்றாங்க. ஒருத்தர் மற்றொருவர் கூட அன்போட இணையும்போது, அந்த வலியில் சிக்கிக் கொள்ளாமல் நன்றியுணர்வை, பரமானந்தத்தை மீண்டும் கொண்டு வரலாம். பாத்துக்கோங்க மாஸ்டர்ஸ். ஒருத்தர் மற்றொருவர். மற்றொருவர் யாருங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. யார்கிட்ட போனா எனக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், அந்த நன்றியுணர்வு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க போயிட்டு உங்க பிரச்சனைய அவங்க கிட்ட சொல்லணும்னு அவங்க சொல்லல வந்துட்டு. இதுக்கு தீர்வு சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்க யாரையும் கேட்க வேண்டாம். ஆனா, அந்த ஒரு கணம் உங்களுடைய சிந்தனையை நீங்க திருப்புங்க. நேர்மறையான விஷயத்துல திருப்புங்க. அப்போ அதுவே உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். ஒரு ஆழமான மாற்றத்தை உங்களுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும். அதுக்கு ஆனந்த் கருணேஷ் அவங்க சொல்றாங்க. அம்மா எனக்கு கூட நேத்து பல்வலி வந்துருச்சு. அதுக்காக பல் டாக்டர் கிட்ட போனேன் நான் வந்துட்டு. அவங்க எனக்கு அந்த சிகிச்சை ஏதோ செஞ்சாங்க. அவங்க ஏதோ என் பல்லுல செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா பக்கத்துல செடிகள் இருந்தது. அங்க ஒரு மெல்லிய இசை வந்துட்டு இருந்தது. நான் அது கூட கனெக்ட் ஆன உடனே எனக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா நான் ஒரு தியான நிலைக்கு போயிட்டு, அங்க வந்துட்டு ஒரு பரமானந்தம் எனக்குள்ள பொங்கி வழிஞ்சதும்மா அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணா நம்மளுக்கு வலிக்கும். ஆனா, இப்ப பல்வலி டாக்டர் கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா, அந்த வாய திறக்க வச்சுட்டு உட்கார வச்சிருந்தாலே அதுவே நமக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா, அங்க அவர் தன்னுடைய திசைய எங்க திருப்புனாரு? நல்ல செடிகள் கிட்ட, அங்க இருக்கிற மரங்கள் கிட்ட, அந்த ஜன்னல்ல நான் தெரியிற அந்த மரங்கள் மாஸ்டர்ஸ். அந்த மரங்கள், அதுக்கப்புறமா அங்க இருக்கிற இசை, இதோட இதனோட இணைஞ்ச உடனே, நான் ஒரு தியான நிலைக்கு போயிட்டு, அந்த இடத்துல அந்த பரமானந்தத்த அனுபவிச்சு, எனக்கு அந்த துக்கமோ, வலியோ எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ, உங்களுடைய துக்கத்திலிருந்து பரமானந்தம் செல்வதற்கு என்ன பண்ணணும்? இயற்கையோட இருக்கணும். பூமியோட இணைஞ்சு இருங்க. தியானம் செய்யுங்க. நிகழ்காலத்துல இருங்க. அப்போ நாம வந்துட்டு ஒரு விழிப்புணர்வோட நம்மளுடைய அந்த வெற்றிடத்திற்குள்ள இருக்க முடியும். அதோட நன்றியுணர்வோட இருங்க. இது எல்லாமே உங்களுடைய துக்கங்கள் இருந்து உங்களுக்கு பரமானந்தத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகள். அழகா இருக்குல்ல மாஸ்டர்ஸ்? நம்மளுடைய ஆசையை எப்படி வச்சுக்கணும்னு சொன்னாங்க. துக்கத்தை எப்படி வெளியேத்தணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி. அதுவும் கேட்கிறாங்க மாஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா, ஆ நமக்குள்ள இந்த பேரானந்தமோ, நீங்க சொல்ற அந்த வெற்றிடமோ, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இது எனக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்போ என்னுடைய அன்பு எப்படி இருக்கு அப்படின்னா, சுமையா இருக்கும். இல்லன்னா மத்தவங்கள சார்ந்து இருக்கேம்மா. உண்மைதானே மாஸ்டர்ஸ்? நமக்கு இந்த ஆன்மீகம் எல்லாம் தேவையில்ல. சாதாரண ஒரு மனிதனா இருப்போம். அப்ப நமக்கு வந்துட்டு நம்ம நெறைய அன்பு செலுத்துறோம். அவங்க வந்துட்டு நம்மள ஏமாத்துனாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல வந்துட்டு யாரோ ஒருத்தர், ச்சே நான் என்கிட்ட அன்பாவே பேசலையே இவங்க வந்துட்டு. நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அன்புங்கிறதே இவருக்கு இல்ல.
பெரும்பாலும் ஒய்ஃப் எல்லாம் சொல்ற விஷயம். ஒரு அன்பா பேச தெரியுதா, ஒரு சிரிக்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் இது வந்துட்டு. அதே போல ஹஸ்பண்டும் கேட்பாங்க, இன்னைக்காவது புலம்பல் இல்லாம பேச தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகள் கிட்ட, இல்லையா? இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இங்க வந்துட்டு நம்ம கிட்ட அந்த பேரின்பமும் தெரியாது, வெற்றிடமும் தெரியாது. ஆனா இந்த அன்புங்கிறது ஏதோ ஒண்ணு சார்ந்து தானமே இருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அன்புதான் கடவுள். நீங்க எதை சொன்னாலும் சரி, கடவுள்னா அன்பு. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்துட்டு எப்போ இதயபூர்வமா தன்னலமற்ற சேவையை சக மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு செய்யறாங்களோ, அப்போ அன்புதான் மாஸ்டர்ஸ் கடவுள். நீங்க எவ்வளவு சொன்னாலும், இப்ப துக்கத்தை வெளியே எடுத்துட்டாங்க, அன்ப ஆசைக்கு வழிய சொல்லிட்டாங்க. அப்புறம் இருக்கிறது என்ன? அன்பு ஒண்ணுதான். அந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அன்பு இருந்தால் மட்டுமே உங்களால் சந்தோஷமா வாழ்க்கைய நடத்த முடியும். இதயபூர்வமா இருங்க, ஹார்ட்ஃபுல்லா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்றாங்க. நீங்க செய்யற வேலையில இதயபூர்வமா இருந்து தன்னலமற்ற சேவை, எந்த பிரதிபலனும் நாம எதிர்பார்க்காத சேவை, அது சக மனிதர்களுக்காகட்டும், விலங்குகளுக்காகட்டும், யாருக்கா இருந்தாலும் நீங்க செய்யற சேவை தன்னலமற்றதா இருக்கணும். அதே போல தனக்குள்ள இருக்கிற திறமையை, படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்து முன்னேறுகிறார்களோ அவங்க கிட்ட அன்பு நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அது நீங்க ஒருவேளை இந்த ஆன்மீகத்துல இருக்கீங்க, அதுல எனக்கு சித்துகள் வந்திருக்கு, என்னால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட, அத கூட வந்துட்டு அன்போட வெளிப்படுத்துங்க. அதுல கூட அன்பு இருக்கணுமா மாஸ்டர்ஸ்? சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலம் நாம இது வரைக்கும் பார்த்துட்டோம். எத்தனையோ இடத்துல மகாலட்சுமி தேவி சொல்லிட்டாங்க, சித்துகள் இல்ல, சுயநலம் இருந்தா அவங்களுடைய நிலை எப்படிப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க கூட அன்பு இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது. உலக நலனுக்காக இருக்கும் போது சுயநலம் இருக்காது மாஸ்டர்ஸ். மத்தவங்க மனிதர்கள் கிட்ட நம்ம பேசும் போதோ இல்ல அவங்களுக்காக செய்யும் போதோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சுயநலம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம இல்லைன்னு நினைச்சாலும் ஏதோ ஒண்ணு அங்க மறைஞ்சு இருக்கும் அங்க வந்துட்டு. அப்போ உலக நன்மைக்காக செய்யணும். இப்ப நம்ம சொல்றோம் வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு, நாம மட்டும் இல்ல, PSSM மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே எல்லா இடத்துலயும் இந்த தியானத்துக்காக செய்யறாங்க. எல்லாருடைய எண்ணமும் என்னவா இருக்கும் மாஸ்டர்ஸ்? அந்த தியானத்துல இந்த உலகம் அமைதியா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே, அந்த ஒரே ஒரு நோக்கத்தை வச்சுதானே அன்னைக்கு முழுக்க மெடிடேஷன் எல்லா இடத்துலயும் நடக்கும். அதுதான் உலக நன்மைக்கான செயல். அந்த இடத்துல எந்த பிரதிபலனும் இருக்காது. அப்ப நீங்க செய்யற அந்த சேவை, அந்த கூட்டு தியானத்துல பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த சுயநலம் இல்லாத சேவை. அது எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், அதுதான் ஒரே நோக்கம். அப்படிப்பட்ட உலக நன்மைக்கான சேவைகள்ல நீங்க பங்கெடுத்துக்கணும். இப்படிப்பட்ட மார்க்கங்கள்ல கூட நீங்க அந்த அன்போட இருக்கணும். நாம எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு இதயபூர்வமா இருக்கிறோமோ, அதுதான் மாஸ்டர்ஸ் என்லைட்மெண்ட், அதுதான் முக்தி. அன்பிற்கு வரம்புகளே இல்லை. அது எப்பயுமே விரிவடைந்து கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் அன்பு, நான் காட்டுறதுதான் அன்புன்னு கிடையாது. இன்னும் 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 எப்படி இந்த பிரபஞ்சம் உருவான அந்த மூல சிருஷ்டி, அந்த வெற்றிடம் விரிவடைந்து கொண்டிருக்கிறதோ, அங்க இருக்கிற கடவுள்கள் எப்படி விரிவடைந்து கொண்டிருக்கிறார்களோ, அது எல்லாமே இந்த அன்புங்கிற ஒரே ஒரு விரிவடைதல் தான். ஆகையால அன்பு அப்படிங்கிறது எப்பயுமே நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கணும். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.